நம்ம இன்னைக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் செஷன்ல ஆங்குலர்ல இருக்க சில கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிள் எப்படி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த காம்போனன்ட்ல இருக்க ஃபைல்ஸ்லாம் என்னென்ன, அந்த ஃபைல்ஸ்லாம் எதுக்காக இருக்கு, அண்ட் ஆல்சோ எப்படி வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது அண்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது, அண்ட் அந்த வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி HTML ஃபைலுக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம். அண்ட் அட் எண்டில் வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து எப்படி லோட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக தான் நம்ம இன்னைக்கு வேற சில கான்செப்ட் ஆங்குலரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஈவெண்ட் பைண்டிங். ஸோ ஈவெண்ட் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் கிளிக் ஒரு ஈவெண்ட், அதே மாதிரி ஃபோக்கஸ் ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா அந்த அந்த இன்புட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை டிடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஈவெண்ட் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அடுத்து வந்து மவுஸ் என்டர், மவுஸ் லீவ், அதுக்கப்புறம் வந்து கீ அப், கீ டவுன், அப்புறம் சேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம், இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்துருப்போம். அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்துருப்போம். ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டு அந்த ஈவெண்ட்டோட நேமை போட்டு நம்ம வந்து டேட்டாவை நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். விச் மீன்ஸ் அந்த ஈவெண்ட்ஸை டிடெக்ட் பண்ணி நம்ம சில டேட்டாஸ் இல்லை வேற என்ன ப்ராசஸ் பண்ணவும் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஆங்குலரில் அதை வந்து எப்படி பண்ணலாம், எப்படி ஈவெண்ட்ஸ் வந்து ஆங்குலரில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் எப்படி டைப் ஸ்கிரிப்டில் இருந்து டேட்டாவை ஹெச்டிஎம்எல்க்கு, அதாவது டிஎஸ்ல இருந்து HTML-க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம வேரியபிள் மூலயமா இல்லை ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா பண்ணோம். ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அப்படியே ஆப்போசிட், HTML-ல இருந்து எப்படி டைப் ஸ்கிரிப்டுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் இந்த ஈவெண்ட் பைண்டிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போது யூசர் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது சம்திங் நம்ம வந்து நம்மளோட டைப் ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஸோ நம்மளோட HTML-ல இருந்து டேட்டாவை டிஎஸ் ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் கிளிக் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரு ஈவெண்ட் நான் வந்து இப்போ கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ண போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஈவெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே போயிட்டு ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டு கிளிக்னா கிளிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணி பார்த்துருப்போம் அந்த கிளிக் ஈவெண்ட்டு. ஸோ அப்போது ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போதோ இல்லை சப்மிட் அப்படிங்கிற அந்த டைப் இருக்கும்போது அந்த டைப் சப்மிட் கிளிக் அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போதோ அந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். இல்லை மவுஸ் என்டர், மவுஸ் லீவ் வச்சுருக்கோம், இல்லை ஃபோக்கஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருந்தோன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணுறது அதெல்லாம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்துருந்துருப்போம். ஸோ இங்கே ஒரு ஈவெண்ட்டை கால் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி தானே போட்டிருப்போம், கிளிக்குக்கு ஆன் கிளிக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஆன் கிளிக் அப்படின்னு போட்டு அந்த கிளிக் அந்த ஃபங்க்ஷன் என்னவோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஆங்குலரில் இந்த மாதிரி, அதாவது ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுற இடத்துல ஓப்பன் டேக்கில் நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதில் அந்த ஈவெண்ட்டை போடணும். என்ன ஈவெண்ட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கிளிக்கு, இல்லைனா வந்து சப்மிட்டு, சேஞ்சு, இன்புட்டு. ஸோ என்ன ஈவெண்ட் வேணாலும் நம்ம போட்டுக்க முடியும். பட் இதோட பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். கர்லி ப்ராக்கெட், நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதில் அந்த ஈவெண்ட் நேம் போடணும். அடுத்தது ஈக்குவல் டு அந்த
மெத்தடோட ஐ மீன் அந்த ஃபங்க்ஷன் நேம். ஸோ நம்ம சும்மா ஃபங்க்ஷன் நேம் எப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஈவெண்ட்டை ஆங்குலரில் கால் பண்ணுறதுக்கான அந்த சின்டாக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே போடணும். அடுத்தது அந்த ஈவெண்ட் இப்போ கிளிக்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை கிளிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் டைப் ஸ்கிரிப்டில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை எப்படி ரீரைட் பண்ணிக்கலாமா. கிளிக் ஃபங்க்ஷன் இங்கே ரிட்டர்னுக்கு பதிலாக லாகில் பட்டன் கிளிக். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒன்று வச்சுருக்கேன். இப்போது லோக்கல் ஹோஸ்ட் 4000 போயிட்டு ஓகே ஹோம் காம்பனண்ட் நம்ம இன்னும் லிங்க் பண்ணவே இல்லையா. ஓகே. ஸோ ஆப் ஹோஸ்டிங் ஓகே இருக்கு. சிம்பிளி ஃபஸ்ட்டு நம்ம ஸோ இந்த காம்பனண்ட் வருதான்னு செக் பண்ணும். இந்த காம்பனண்ட்டே வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஓ ஸோ இதுதான் செலக்ட் ஆகணும். We are expecting this down. Down. So in the component problem. So select
Okay. Okay. So there is some problem in the build. Fine. ஸோ நம்ம கிளிக் ஈவெண்ட் பார்த்துட்டு இருந்தோமா, நான் மறுபடியும் அதை வந்து பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பட்டன் கிளிக். ஸோ இப்போது நம்ம இங்கே போனோன்னா நமக்கு இந்த பட்டன் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ பட்டன் வந்துருச்சு. நவ் நான் என்ன பண்ணுறேன், அந்த கிளிக் ஈவெண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளிக், என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து கிளிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணணும் என்னோட டிஎஸ் ஃபைலில். ஸோ இங்கே நான் இப்போதைக்கு லாக் ஆட் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் செலக்ட் இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கம்பைல் ஆக மாட்டேது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து விஎஸ் கோட் டெர்மினல் கட் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஐ திங்க் விஎஸ் கோட் டெர்மினல் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதோட எடுக்க மாட்டேது இது. பட் ஆனால் நீங்கள் உங்களோட விஎஸ் கோடில் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் there is some problem in my VS Code. Okay, fine. ஓகே, நான் வந்து கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் கிளிக் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இப்போ ஒர்க் ஆகுது. நம்ம ஒரு கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணணும்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஆன் கிளிக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே நம்ம கிளிக் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் நேம், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதுலேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்ப்ளேட்ல இருந்து, அதாவது HTML இருந்து நம்மளோட டைப் ஸ்கிரிப்டுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோமா. ஸோ அப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் சில ஈவெண்ட்டை இங்கேருந்து அனுப்ப முடியும், இந்த ஈவெண்ட்டோட சில டேட்டாஸ். ஸோ அதை எப்படி அனுப்பலாம் அப்படின்னா, இந்த மாதிரி என்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட இன்புட்டில் நான் வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு போட்டு கோலன் மவுஸ் ஈவெண்ட் அப்படின்னு என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, அதாவது இப்போ இங்கே நான் ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன்ல இந்த கிளிக் ஃபங்க்ஷனில். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த எலமெண்ட் சம்பந்தமான டேட்டாஸ் அண்ட் இந்த கிளிக் ஈவெண்ட் சம்பந்தமான டேட்டாஸை எனக்கு டெம்ப்ளேட், அதாவது என்னோட HTML இருந்து டைப் ஸ்கிரிப்டுக்கு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து என்னோட கிளிக் ஃபங்க்ஷனில் ஈவெண்ட்டை இன்புட்டாக கெட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன் பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நான் ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் நான் வந்து ஈவெண்ட் அப்படிங்கிறத நான் வாங்குறேன். ஸோ அது என்ன ஈவெண்ட், நம்ம ஆல்ரெடி டைப் ஸ்கிரிப்டில் பார்த்த மாதிரி எல்லா வேரியபிளுக்கும் நம்ம வந்து அதோட டைப் என்ன இல்லை அது என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இங்கே வந்து இது வந்து நான் ஈவெண்ட் எடுக்கிறேன், அதில் என்ன ஈவெண்ட், மவுஸ் சம்மந்தமான ஈவெண்ட் நான் வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் இந்த கன்சோலில் ஜஸ்ட் இப்போ இந்த ஈவெண்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே வந்து எனக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும். இது என்னது, அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பட்டனோட பொசிஷன் கூட நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ அது எங்கே இருக்குன்னா இந்த இதுதான், இந்த கிளைண்ட் எக்ஸ் கிளைண்ட் ஒய்ன்னு இருக்குல்ல. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பட்டனோட பொசிஷன் இது எங்கே இருக்கு, இந்த நம்மளோட எலமெண்ட்ல இது எங்கே இருக்கு அப்படிங்கிறத இது சொல்லும். எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு, ஒய் டைரக்ஷன்ல எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு,
அதாவது எக்ஸுங்கிறது இங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து 30 பிக்சல் தள்ளி இருக்கு, டாப்ல இருந்து 95 பிக்சல் தள்ளி இருக்கு. ஸோ அந்த டேட்டா இது. அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா இந்த இது வந்து பாயிண்டர் டைப் வந்து மவுஸ். அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட் இங்க டைப் பாருங்க. இந்த ஈவெண்ட்டோட டைப் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார். யா சார் ஸ்கிரீன் பிளர்ரா இருக்க மாதிரி இருக்கு சார். பிளர்ரா இருக்கா? எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா? இல்ல எல்லாருக்கும் அப்படி இருந்தா நான் என்னோட இன்டர்நெட் செக் பண்றேன். மற்றவங்களுக்குலாம் ப்ராப்பரா இருக்கா? இல்ல மற்றவங்களுக்கும் பிளரா தான் இருக்கா? சேம். ஓகே, ஜஸ்ட் a minute. இப்போ விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? இப்போ பிளர் இல்லாம இருக்கா? இல்ல சேம் அப்படிதான் இருக்கா? விசிபிள் ஆகலையா? சேம் as before. Okay, okay. Think there is some internet issue. Just a minute. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா எல்லாருக்கும் இப்போ? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டில் பிளர்ட். வெயிட், மேபி நான் ரீஜாயின் பண்றேன். இப்போவும் அப்படிதான் இருக்கா? ஸ்டில் பிளரா தான் இருக்கா?
உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஸ்டில் பிளராக இருந்தாலும் சொல்லுங்கள். அது மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில். ஓகே, ஃபியூ மினிட்ஸ் கொடுங்க, நான் என்னோடய சிஸ்டம் மாற்றுறேன். நான் வேறு சிஸ்டமில் ஜாயின் பண்ணுறேன், பார்ப்போம் அதில் எப்படி இருக்குன்னு. ஹலோ, என் வாய்ஸ் கிளியராக இருக்கா?
ஸோ நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கான்னு சொல்லுங்க. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்ல, எதுவும் பிளர் இல்லாமல். ஓகே ஓகே. சிஸ்டம் என்ன ப்ராப்ளம் தெரியல. ஓகே, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நான் பிஎஸ் கோல் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு சிஸ்டம். ஜஸ்ட் 2 to 3 minutes. என்னோட சைடு வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் சவுண்டு கேட்குதா? அதுக்கு ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கா? சவுண்டாக இருக்குது என்னோட பிளாட்ஃபார்மில். ஸோ என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கா? ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருக்கா? பிளரா தான் இருக்கா? மேபி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி 40 மினிட்ஸ் அப்படி சரி பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல எங்கே இருக்கு நியூஸ் ஓகே. ஸ்டார்ட் ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல ஏதாவது விசிபிளாக இருந்துச்சா? few minutes. Okay.
ஓகே. ஸோ நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த ஈவெண்ட் பைண்டிங்ல இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். அந்த இது ஆல்ரெடி பார்த்து. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஈவெண்ட் பைண்டிங். ஸோ அதில் ஈவெண்ட் பைண்டிங் அப்படிங்கிறது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்த அந்த விஷயங்கள் தான். கிளிக்கு, ஓவர், அதுக்கப்புறம் இன்புட் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதோட பேஸ் ஸ்ட்ரக்சர், இப்போ ஒரு பட்டன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்மளால ஸோ போல பட்டன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் இதோட ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். சின்டாக்ஸ் நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அண்ட் இதுல அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை நான் என்னோட டிஎஸ் ஃபைல்ல ஆட் பண்ணேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஈவெண்ட்டை சென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த எலமெண்டோட டேட்டாஸ். அப்புறம் நம்ம என்ன ஈவெண்ட் வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் ஆகுது, அதாவது ஆக்ஷன் நடக்குது, என்ன ஈவெண்ட் ஆக்ஷன் நடக்குது, அதுதான் வந்து அந்த ஈவெண்ட்டோட சில டீட்டெயில்ஸ். அதுவும் நம்மளால வந்து நம்ம எடுக்க முடியும். அதாவது அதை டிடெக்ட் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் அந்த ஈவெண்ட், அந்த டாலர் சிம்பிள் போட்டு ஈவெண்ட் அப்படிங்கிறத ஆர்குமெண்டா HTML நான் செட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் டிஎஸ் ஃபைல்ல நம்ம அதை பேராமீட்டரா வாங்கணும். ஸோ இங்க ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னோட வேரியபிள் நேம். இங்க டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால நான் என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஏன் மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மவுஸ் ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மவுஸ் ஈவெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த எலமெண்ட் ரிலேட்டடா இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் வந்து நமக்கு நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேன் அப்படின்னா என்னால இந்த பட்டன் சம்பந்தமான டேட்டாஸ், அதாவது அதோட பொசிஷன், அதுக்கப்புறம் வந்து அது என்ன டைப் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட பொசிஷன் இருக்கு, கிளைண்ட் எக்ஸ் கிளைண்ட் ஒய், அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, ஒய் டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ், அதோட பொசிஷன். ஸோ அப்புறம் ஆல்சோ இந்த எலமெண்ட், இந்த டார்கெட் அப்படிங்கிறதுல இந்த எலமெண்டோட டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்னர் HTML அது எல்லாமே இருக்கு. அதாவது அந்த டெக்ஸ்ட் இங்க பாருங்க, இன்னர் HTML, இன்னர் டெக்ஸ்ட். ஸோ இதெல்லாமே அந்த ஒரு எலமெண்ட் நம்ம டாக்குமெண்ட் டேட் எலமெண்ட் ஐடி போட்டு அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அது எல்லாமே நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே அந்த டார்கெட் அப்படிங்கிறதுல இருக்கும். அண்ட் மற்ற ஈவெண்ட்ஸ் வந்து வெளியே இருக்கும், வேற சில டேட்டாஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டோட பர்பஸ் இதுதான். நம்மளால வந்து டேட்டாவை HTML இருந்து டைப் ஸ்கிரிப்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ இது வந்து கிளிக் ஈவெண்ட். இப்போ நம்ம வேற சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு, நம்ம அதுவும் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்புட்ல இன்புட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டும் பார்த்துருவோம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது அந்த இன்புட் ஈவெண்ட் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் சம்திங். ஸோ இதுல இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் நான் ஆட் பண்ண போறேன் இன்புட்டுக்கு. அந்த ஈவெண்ட்டோட நேம் இன்புட்.
ஸோ இதுக்கு நம்ம எப்பயும் போல ஒரு ஃபங்க்ஷன் வந்து பை இன்புட் அண்ட் இதுலேயுமே வந்து நான் வந்து ஈவெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக டாலர் சிம்பிள் அண்ட் இந்த ஈவெண்ட்டுங்கிற கீவேர்ட். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே போயிட்டு கால் பண்ணி ஸோ ஈவெண்ட் ஸோ நான் ஈவெண்ட் அந்த என்ன ஈவெண்ட்டோ அதை அப்படியே எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு இன்புட் கரெக்டுங்களா? அப்போ நான் இந்த இன்புட்ல டைப் பண்ற டேட்டாவை நான் எடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளிக்ல பார்த்துருந்தோம், அந்த எலமெண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டார்கெட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் வச்சுட்டு இன்புட் டார்கெட் எலமெண்ட்ஸ் வச்சுக்கணும். இந்த ஈவெண்ட் அதுதான் நமக்கு இன்புட்டா வருது. ஸோ அதுல தானே அந்த எலமெண்ட் டார்கெட் எலமெண்ட் இருக்கு. ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட், இது வந்து நம்ம என்னவா வச்சுக்க போறோம், இது என்னவா இருக்க போகுது அப்படின்னா HTML இன்புட் எலமெண்டா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ HTML இன்புட் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம டார்கெட் பண்ண போறது HTML இருக்க ஒரு எலமெண்ட், கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக இந்த அதாவது இந்த வேரியபிளோட டைப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வேரியபிள்ல என்ன டேட்டா இருக்க போகுதுன்னா HTML இருக்க ஒரு இன்புட் எலமெண்டோட டேட்டா இருக்க போகுது. ஏன்னா நம்ம அதை தான் டார்கெட் பண்ண போறோம், கரெக்டுங்களா? ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு கன்சோல் ஆட் பண்றேன், இன்புட் டார்கெட் எலமெண்ட். ஸோ அதோட வேல்யூ நான் கெட் பண்ண போறேன். ஸோ வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு போட்டால் அந்த இன்புட்டோட வேல்யூ ஜாவா ஸ்கிரிப்ட்ல எடுக்கும். சிமிலர் இங்கேயும் அதே தான். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ இங்கே போறோம்னா எனக்கு வந்து இனிஷியலி இந்த இன்புட் மட்டும் இருக்கும். இப்போ இந்த இன்புட் ஈவெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம டைப் பண்ண இன்ஸ்டன்டா அதோட டேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஆர் அப்படின்னு டைப் பண்றேன்னா, இப்போ இங்கே பாருங்க இன்புட் வேல்யூ ஆர்ன்னு வந்துச்சா, இன்ஸ்டன்டா எனக்கு கிடைக்கும். ரூரல் அப்படின்னு ஒரு வேர்டு டைப் பண்ண எனக்கு இங்க இருக்க எல்லா வேர்டும் இன்ஸ்டன்டா எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இன்புட் அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், சிமிலர். இப்போ இதுவே வந்து இங்க இன்புட்டுக்கு பதிலா நம்ம வந்து சேஞ்சுன்னு யூஸ் பண்ண முடியும். சேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு, சேஞ்ச் ஈவெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் ஈவெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சேஞ்ச் ஈவெண்ட் என்னன்னா சேம் அதே இன்புட் என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணும், டேட்டாவை நம்மளால ரீட் பண்ண முடியும். பட் ஆனா இன்புட் வந்து இன்ஸ்டன்டா நமக்கு டேட்டா கொடுக்குது. இது இன்புட் வேல்யூ, கரெக்ட்? இன்ஸ்டன்டா டேட்டா கொடுக்குது, அந்த இன்புட் ஈவெண்ட். ஆனா இந்த சேஞ்ச் ஈவெண்ட் வந்து நான் டைப் பண்ண இன்ஸ்டன்டா எனக்கு அவுட்புட் கொடுக்காது. இதுவே நான் இந்த இன்புட்ல இப்போ சம்திங் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், சம்திங் நான் மாடிஃபை பண்ணிருக்கேன், கரெக்டுங்களா? இப்போ நான் மாடிஃபை பண்ணிட்டு வேற எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்றேன், அந்த இன்புட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணேன், சம்திங் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் மீன்ஸ் நான் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கேன், இல்லை ஆல்ரெடி இருந்த டேட்டாவை ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சம்திங் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், தென் அந்த இன்புட்டை விட்டு நான் அன்ஃபோக்கஸ் ஆகிட்டேன், ஸோ வெளியே வந்துட்டேன். ஸோ அப்போ இந்த சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகி அந்த இன்புட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லுங்க. ஸோ இந்த இன்புட் டு சேஞ்சுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் சிம்பிள். இன்புட் ஈவெண்ட் வந்து இன்ஸ்டன்டா டேட்டாவை கொடுக்கும், நம்ம டைப் பண்ண. சேஞ்ச் வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வேற எலமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது அந்த இன்புட்டுக்கான வேல்யூவை நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா வேணும்னா இன்புட்டு, இல்லை எனக்கு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அது என்டையரா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வேணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஈவெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுலயே வந்து வேற சில இன்புட்லயே நம்ம வேற சில ஈவெண்ட்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ். நம்ம இந்த இன்புட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். அதாவது நான் இங்க போயிட்டு
நான் இப்போ இங்க போயிட்டு இந்த இன்புட் எப்படி ஃபோக்கஸ் பண்றேன்னா எனக்கு இங்க வரும் அந்த இன்புட்டுக்கான அந்த ஃபங்க்ஷன் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். அண்ட் இப்போ இதுவே வந்து அன்ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பிளர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்கு. நம்ம இதெல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்தது தான். இங்க நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஈவெண்ட்டை எப்படி கால் பண்றது, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஈவெண்ட்டோட சின்டாக்ஸ் நார்மல் அந்த பேரந்தசிஸ் பிராக்கெட்ல ஈவெண்ட்டோட நேமு, அப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கான ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே சேம். பிளக்கா இருக்கட்டும், ஃபோக்கஸா இருக்கட்டும், சேஞ்சு, இதுவே மவுஸ் நம்ம பவர் பண்ணும்போது ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அப்போ, இதுவே வந்து நான் இந்த இடத்துல இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்றேன், கிளிக்கு பதிலா மவுஸ் பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நான் வைக்கிறேன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நான் அந்த பட்டனை எப்பெல்லாம் ஹவர் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து இது ட்ரிகர் ஆகும். கிடையாது. ஸோ இந்த பட்டனை வந்து ஹவர் பண்றோம் அப்படின்னா அப்போ இங்க பாருங்க மவுஸ் பட்டன் ஹவர் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எல்லாமே சேம் கான்செப்ட். நான் எத்தனை டைம் ஹவர் பண்ணாலும் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். அந்த ஹவர் ஃபங்க்ஷன், மவுஸ் ஹவர் ஃபங்க்ஷன், ஈவெண்ட் ட்ரிகர் ஆகி அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணும்போது ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டு பண்ணியிருப்போம். இங்க வந்து இந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டை டைரக்டா கால் பண்ணி பண்றோம். அவ்வளவுதான் இந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஃபைன். அண்ட் இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்து பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ காம்பனண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பார்த்துருப்போம். இப்போ ஈவெண்ட் பைண்டிங் பார்த்தோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்புறம் ஈவெண்ட் பைண்டிங், இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படிங்கிறது நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ல இருந்து HTML-க்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா இந்த வேரியபிளை நம்ம HTML-ல கால் பண்ணி அந்த டேட்டாவை நம்மளால வந்து HTML-ல காட்டிக்க முடியும். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டைப் ஸ்கிரிப்ட் டு HTML, இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங். கரெக்டுங்களா? இதான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஈவெண்ட் பைண்டிங் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ ஈவெண்ட் பைண்டிங்ல HTML டெம்ப்ளேட், அதாவது நம்மளோட டெம்ப்ளேட் HTML ஃபைல்ல இருந்து டைப் ஸ்கிரிப்டுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ டூ வே பைண்டிங் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன டூ வே பைண்டிங் அப்படின்னா, டைப் ஸ்கிரிப்ட் டு HTML, HTML டு டைப் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி. டூ வே பைண்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் சிம்பிள் நம்ம பார்த்தது, ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மட்டும் டேக்ல. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பார்த்தது வந்து சிம்பிள் இந்த மாதிரி டபுள் கர்லி பிராக்கெட்ல போட்டு ரோல் இந்த மாதிரி போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நான் போட்டேன்னா அது வந்து என்னோட TSP-ல இருந்து டேட்டாவை HTML-க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ நம்ம ஈவெண்ட் பைண்டிங் பார்த்தது ஜஸ்ட் இந்த மாதிரி அதுல வந்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் ஈவெண்ட் பைண்டிங். இப்போ டூ வே பைண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இதை ரெண்டையும் கம்பைன் பண்ண விஷயம் தான். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, இன்புட்ல அதனால அதை வந்து ஈஸியா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல டூ வே பைண்டிங் எப்படி ஆட் பண்றது, அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா? ஸோ அடுத்தது parenthesis bracket, நார்மல் bracket. ஸோ இதுக்குள்ள ng மாடல். ஸோ இதுதான் வந்து டூ வே பைண்டிங்கான அந்த சின்டாக்ஸ். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம், ng மாடல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். ஸோ இதுல சிம்பிளா நம்மளோட வேரியபிள் நேம் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு வேரியபிள் நேம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து நான் இங்க ஆட் பண்றேன். ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு சும்மா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு அப்படின்னு ஆட் பண்றோம் அந்த வேரியபிள் நேம். இப்போ நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு டேட்டா ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஈக்குவல் பண்றோம், ஒரு கான்ஸ்டன்ட் டேட்டா, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பை டிஃபால்ட் நமக்கு HTML அங்கே என்ன இருக்கோ அது வந்து நமக்கு தெரியணும், கரெக்டுங்களா? இப்போ நான் இங்க வந்து இந்த இதுல போட்டேன்னா அந்த ஸ்டூடெண்ட் நேம்ல எனக்கு அந்த டேட்டா அங்க என்ன இருக்கோ அது அப்படியே தெரியும். பட் இந்த ng மாடல்ல என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்க நான் காட்டுறேன். ஸோ பை டிஃபால்ட் எனக்கு அந்த இன்புட்ல ஃபர்ஸ்ட் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இது வந்து டைப் ஸ்கிரிப்ட் டு HTML டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எலமெண்ட். ஸோ அந்த ரூரல் யூத் அப்படிங்கிறது காட்டுது. அண்ட் ஆல்சோ இதுவும் அந்த இன்புட்ல என்னோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து HTML, கரெக்டா? ஸோ இப்போ ஒன் வே பைண்டிங் முடிஞ்சு, நான் டைப் ஸ்கிரிப்ட்ல என்னோட HTMLக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இப்போ டெம்ப்ளேட்ல இருக்கும், அதாவது HTML இருக்கும், இது UI HTML தானே. அப்ப நான் இந்த இன்புட்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணனா, இப்ப அங்க மேல பாருங்க, நான் இங்க இன்புட்ல தான் டைப் பண்றேன், ஆனாலும் எனக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும். அதாவது இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா, என்னோட இன்புட்ல இருந்து வேரியபிளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த வேரியபிள்ல இருந்து மறுபடியும் என்னோட HTMLக்கு இங்க வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது நடக்கும். ஸோ இப்போ நான் இங்க டைப் பண்ண இந்த ng மாடல் என்ன பண்ணும்னா, இந்த வேரியபிளோட வேல்யூவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, சிம்பிள், இந்த ஸ்டூடெண்ட் நேம் இருக்கா, இப்போ இந்த கிளிக் ஃபங்க்ஷன்ல நான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி பண்ணியிருப்போம், இந்த கிளிக் ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த வேரியபிளை கால் பண்ணி ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா, அந்த பட்டன் நான் எப்போ கிளிக் பண்றதோ அப்போ வந்து எனக்கு அந்த வேரியபிளோட நேம் வந்து சேஞ்ச் ஆகும், கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அந்த வேரியபிளை அப்டேட் பண்ற கான்செப்ட். இல்லையா? ஸோ இப்போ இந்த கிளிக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா இந்த வேரியபிளோட நேம் வந்து மாறும், கரெக்டுங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், இந்த ரூரல் யூத் ஆஃப் இந்தியான்னு வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண ஒரு மெத்தட், அந்த வேரியபிளை அப்டேட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இப்போ இந்த இன்புட் டூ வே பைண்டிங்ல கனெக்ட் ஆயிருக்கு, அந்த கான்செப்ட் யூஸ் பண்றதுனால இந்த இன்புட்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது அந்த வேரியபிளை ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்டா மாத்திருக்கு. ஸோ இங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் HTML டு TypeScript டு HTML. ஸோ இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு இந்த ng மாடல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மூலமா நமக்கு நடக்கும். அப்புறம் ஆங்குலரோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் இந்த டூ வே டேட்டா பைண்டிங், இந்த டூ வே பைண்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இதை புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் ஏதோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ng மாடல் அப்படிங்கிறது அதோட சின்டாக்ஸ், அதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் அப்புறம் பேரண்டிசஸ் பிராக்கெட் அதுக்குள்ள ng மாடல், இதுதான் அதோட சின்டாக்ஸ். இங்க நம்ம வந்து நேம், வேரியபிள் நேம் நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம், நம்மளோட வேரியபிள் நேம் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதை யூஸ் பண்றது மூலயமா நம்மளால HTML டு TypeScript டு HTML இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ல ஒன் வே டேட்டா டிரான்ஸ்ஃபர், ஒன்று HTML TypeScript வரும், இல்லை TypeScript HTML வரும்.
மறுபடியும் டைப் ஸ்கிரிப்ட்ல HTML போகாது. பட் இந்த டூ வே பைண்டிங்கை யூஸ் பண்ணி நம்மளால அதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த டூ வே டேட்டா பைண்டிங்காக ஒரு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு, அதுல வந்து ஒரு 10 ஃபீல்டு இருக்கு அப்படின்னா 10 இன்புட். அந்த 10 இன்புட்லயும் நம்ம யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்கணும். அப்போ அந்த டேட்டாவை இன்ஸ்டன்டா நம்ம எடுத்து எரர் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இமெயிலோட பேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு @gmail.com ஏதோ ஒரு நேம் இருக்கும், அப்புறம் @gmail.com அப்படிங்கிறது தான் இமெயிலோட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃபார்மேட். கரெக்டுங்களா? இப்போ யூசர் வந்து இன்புட்ல டைப் பண்ணும்போது அந்த @gmail.com அப்படிங்கிறத கொடுக்காம இருந்தாங்கன்னா அது கரெக்டான வேலிடான இமெயில் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ இதை நம்ம வந்து யூசருக்கு தெரியப்படுத்தணும், நீங்க கொடுக்குற இமெயில் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரியப்படுத்தணும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால இப்போ இந்த டேட்டா வந்து மல்டிபிள் வேஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ நம்மளால அந்த டேட்டாவை ஈஸியா எடுத்து நம்ம வந்து அந்த எரர் ஹேண்ட்லிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம அதை எடுத்து அந்த டேட்டா வந்து கரெக்டா ஃபார்மேட்டுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சு நம்மளால பண்ண முடியும். இந்த விஷயத்தை இன்புட் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ண முடியாமலாம் கிடையாது, அதுவும் பண்ண முடியும். அண்ட் இதோட மெயின் அட்வான்டேஜ், டேட்டாவை எப்படி வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாகவும் நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி வேற சில விஷயங்களுக்காக நம்ம இதை ஒரு அட்வான்டேஜா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அது மட்டும் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதோட பேஸ் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டூ வே பைண்டிங், டூ வே டேட்டா டிரான்ஸ்ஃபர் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரியல் அப்ளிகேஷன்ல அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சர்ச் இன்புட் இருக்கு அப்படின்னா அந்த சர்ச் இன்புட்ல நம்ம என்ன டைப் பண்ணாலும் அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு பேக் அண்ட் போயிட்டு அதை சர்ச் பண்ணி நமக்கு அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை கொடுக்கும். இல்லை என்ன நம்ம சர்ச் பண்றோமோ அதை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த NG மாடல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். HTML2 டைப் ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு மறுபடியும் டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும், அந்த ரிசல்ட். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ரிசல்ட் எடுத்து நம்ம நம்மளோட யூஐல காட்டணும் HTML. ஸோ இந்த மாதிரி அந்த டூ வே டேட்டா பைண்டிங் நடக்குதா சர்ச்ல. அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ ஃபில்டர்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஃபில்டர்னா இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்து ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும், இல்லைன்னா பிராண்ட் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ ஃபில்டர் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் HTML ஃபில்டரை பார்ப்போம். நம்ம அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து அந்த டேட்டாவை நம்மளோட டைப் ஸ்கிரிப்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த டேட்டா இதுதான் ஃபில்டர் யூசர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த செலக்ட் பண்ணதை நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கோ இல்லை எங்கேயோ நம்ம அதை அனுப்பி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அந்த வரக்கூடிய ப்ராசஸ் பண்ண டேட்டாவை HTML மறுபடியும் நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் நமக்கு டூ வேஸ்ல நமக்கு நடக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்ல ஃபார்ம், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ உங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேற ஏதாவது ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து எடிட்டபிளா நம்ம வைக்கணும். ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி டேட்டா இருக்கு, நம்ம வந்து ப்ரீஃபில்டா டேட்டா கொடுக்கணும், யூசர் வேணும்னா அதை எடிட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டூ வே பைண்டிங் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் யூசேஜ், நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த டூ வே பைண்டிங்கை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இங்க நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த வேரியபிள்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் HTML வேற எங்கேயாவது நம்ம வந்து அப்டேட் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த வேரியபிள் நம்ம எப்போ அப்டேட் பண்றோமோ அப்போதான் அது அப்டேட் ஆகும். கரெக்டுங்களா? நம்ம இப்போ எங்கேயாவது கால் பண்றோம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்லை HTML இன்புட்ல கொடுத்தோ எப்படியாவது அதை நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணும்போது அந்த வேரியபிள்
ஜஸ்ட் அந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே மாற்றி விட்டுரும். கரெக்டுங்களா? என்ன இப்போ அட்மின் இப்போ ஸ்டூடெண்ட் நேம் ரூரல் யூத்னு இருக்கு. நம்ம ஏதாவது இப்போ இங்கே இந்த கிளிக் ஃபங்க்ஷன்ல கூட ரூரல் யூத் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம வைக்கிறோம்னா ஜஸ்ட் அந்த வேரியபிளை மாற்றி விட்டுரும். அந்த வேரியபிள் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டு அந்த வேரியபிள் எங்கெல்லாம் கால் ஆகுதோ அங்கெல்லாம் மாறிடும். இப்போ இந்த வேரியபிள் எப்பெல்லாம் மாறுது, ஸோ அந்த மாறும்போது இன்ஸ்டன்டா அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு சிக்னல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம எப்பெல்லாம் சேஞ்ச் பண்றோமோ வேல்யூவை அப்பெல்லாம் வந்து அதாவது அந்த ஒரு வேரியபிளோட வேல்யூ எப்பெல்லாம் சேஞ்ச் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த சிக்னல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து என்ன பண்ணோம்னா சம்திங் உங்களோட வேரியபிள்ல நீங்க எந்த வேரியபிள்ல அந்த சிக்னல் கான்செப்ட்ல ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிளுக்கு மட்டும் அந்த வேரியபிள் எப்பெல்லாம் அப்டேட் ஆகுதோ அப்பெல்லாம் எங்கெல்லாம் அந்த வேரியபிள் கால் ஆகுதோ அங்கெல்லாம் சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த வேரியபிள் வந்து சம்வாட் அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கிட்ட வந்து நம்மளோட வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கிச்சன் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அப்போ நான் ஒரு இடத்துல என்னோட ஒரு ஒரு காம்போனன்ட்ல நான் ஏதாவது மாத்துறேன், இல்லைன்னா ஒரு பிளேஸ்ன்னு வச்சுப்பேன். ஒரு பிளேஸ்ல நான் வந்து மாத்துறேன் அப்படின்னா அப்போ அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சிக்னல் அனுப்பும். அந்த வேரியபிள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சிக்னல் அனுப்பி அங்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து இப்போ நார்மல் வேரியபிளுக்கும் இந்த சிக்னல் வேரியபிளுக்கும் இப்போ நம்ம வந்து சிக்னல் இதை யூஸ் பண்ணோம்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா சிம்பிள். இந்த வேரியபிள் இருக்குல்ல, எடுத்துட்டு சிக்னல் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்குள்ள ஐ மீன் இந்த ஒரு மெத்தடுக்குள்ள நான் இப்படி போட்டுட்டேன்னா இது வந்து சிக்னல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்குள்ள வந்து நான் நார்மலா வேரியபிள் அப்டேட் பண்ற மாதிரி என்னால் பண்ண முடியாது. அதுக்காக சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ செட்டு அப்டேட்டு அந்த மாதிரி கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் நேம் நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த செட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே வந்து நான் ரூரல் யூஸ் இப்படி யூஸ் பண்ணேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கிளிக் பண்ணும்போது இந்த வேரியபிளோட டேட்டா வந்து எனக்கு இங்கே மாறிடும். ஸோ இதுல இன்னொரு சேஞ்ச் இருக்கு. நம்ம சிக்னல் ஒரு வேரியபிளுக்கு ஆட் பண்றோம் அந்த சிக்னல் கான்செப்ட் அப்படின்னா அந்த வேரியபிளை கால் பண்ணும்போது இந்த மாதிரி போடணும், அந்த ஃபங்க்ஷன் சிம்பிள் போடுற மாதிரி போடணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கெட். இந்த வேரியபிள் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதை வந்து கெட் பண்ணு, எனக்கு டிடெக்ட் பண்ணி கெட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த பேரலைசிஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இங்க சிக்னல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்றோம்னா இந்த டேட்டாவை அதாவது மாடிஃபை ஆன டேட்டாவை கெட் பண்றதுக்கு இந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செட் கான்செப்ட் என்னன்னா என்ன டேட்டா இருந்தாலும் அதை வந்து மாற்றி விட்டு. ஓகேவா? ஸோ இது பெருசா வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை. நம்ம நார்மல் வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நார்மல் வேரியபிள் யூஸ் பண்றதுக்கும் இந்த சிக்னல் யூஸ் பண்றதுக்கும் பெருசா டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இதோட டிஃபரன்ஸ் என்ன, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆங்குலர்ல. மேபி நம்ம அதை பார்க்கலாம், ஃபார்ம் அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நார்மல் வேரியபிள்ல அதாவது சிக்னல் ஆட் பண்ணாத வேரியபிள்ல மேனுவலா இருக்கும். ஆனா இங்க வந்து ரியாக்டிவ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃபார்ம் பார்க்கும்போது ரியாக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ அப்போ அந்த ஃபார்ம்ல என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதில் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தோம், அந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிக்னல் மூலியமா டிடெக்ட் பண்ணி நமக்கு அது அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சிக்னல் வேரியபிள் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அதை இன்ஸ்டன்டா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது அது அப்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வேரியபிள். ஸோ இந்த மாதிரியான இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் இந்த வேரியபிள்ல. சம்திங் ஒரு வேரியபிளை நம்ம ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோம், எண்ட் டு எண்ட் என்ன நடந்தாலும் நம்ம ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு லாக் மாதிரி நம்ம ஆட் பண்ணி ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ
இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வேரியபிளுக்கு கொண்டு வரலாம். இல்லை ஜஸ்ட் நான் வந்து வேரியபிள் இருந்தால் போதும், அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் அப்படின்னா அப்போ நார்மல் வேரியபிளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக்கிங் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த சிக்னலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தால் டெஃபினேஷன் மட்டும் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஸோ இப்போ யூடியூப்ல நமக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்குங்க. இப்போ ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனல்ல வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டுங்களா? எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த சேனல் நேம்க்கு பக்கத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர், 100K 10K 10 மில்லியன் இந்த மாதிரி இத்தனை கவுண்ட் காட்டிக்கிட்டே இருக்கும். பட் அது வந்து இன்ஸ்டன்டா மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நீங்க எங்க போனாலும் அது மாறும். அதாவது நீங்க ஒரு வீடியோவை ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அங்கேயுமே அந்த வீடியோவுக்கு கீழே அந்த சப்ஸ்கிரைப் எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்ற கவுண்ட் காட்டும். அதே மாதிரி இன்னொரு டேபை பக்கத்துல ஓப்பன் பண்ணி அந்த சேனலோட ஹோம் பேஜுக்கு நீங்க போனாலும் அங்கேயும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு பேருன்னு காட்டிட்டு இருக்கும். ஸோ இதுவே இப்போ நீங்க வந்து நீங்க வந்து புதுசா இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த சேனல், அப்போ இன்ஸ்டன்டா அந்த இடத்துல அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட். ஆல்சோ நீங்க அந்த சேனலோட ப்ரொஃபைல் பேஜ்ல இருந்திருந்தாலும் அங்கேயுமே அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க சேஞ்ச் பண்றீங்க, நீங்க என்னமோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அப்போ அங்க இருந்து டேட்டா எல்லா பேஜஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எல்லா அந்த அந்த வேரியபிள் வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலையும் இந்த சிக்னல் கான்செப்ட் மூலமா அது வந்து அந்த அப்டேட் பண்ண டேட்டாவை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். பட் இதுவே வேரியபிள் இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து அந்த வேரியபிளை இந்த காம்போனண்ட்டை விட்டு வேற காம்போனண்ட்ல யூஸ் பண்ண முடியாது, இந்த ஒரு இடத்த தவிர. பட் இந்த சிக்னல் வேரியபிள்ஸை நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் வேற வேற இடத்துல, இல்லை வேற ஒரு பொசிஷன், இல்லை வேற வேற ஒரு காம்போனண்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து இது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். நம்ம இதுல வந்து இந்த செட் கான்செப்ட் அதெல்லாம் இருக்கு. சிம்பிள். நான் இப்போ வந்து இது குறிப்பிட்டு செட் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலி இங்கே ரூரல் யூத் ஆஃப் இந்தியா இருக்கு, நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது ரூரல் யூத் அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஸோ இது நார்மல் அப்டேட் மாதிரி தான், ஆனால் இது வந்து சிக்னல் அந்த கான்செப்ட்ல இது டிவைட் பண்ணும். ஸோ இது செட் வந்து அப்படியே மாற்றி விடும். இதுவே நான் இங்கே அப்டேட் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து சம்திங் எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ அதாவது நான் இப்படி பண்ணணும், அப்டேட் கான்செப்ட் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. அதாவது இப்போ இந்த வேரியபிள் ஸ்ட்ரிங்காக இருக்கு, என்ன பண்ணுறேன் கவுண்ட் அப்படின்னு போட்டு இப்படி நான் யூஸ் பண்றேன்னா, இப்போ நான் அப்டேட் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் போட்டு கவுண்ட் பிளஸ் 1 ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவை நான் அதை விட எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண நினைக்கிறேன், இன்க்ரிமெண்ட் பண்ண நினைக்கிறேன்னா அப்போ இந்த அப்டேட் மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். அப்டேட்டுங்கிறது ஜஸ்ட் இருக்கிற வேல்யூ அப்டேட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா. செட் அப்படிங்கிறது அங்க என்ன டேட்டா இருந்தாலும் அதை அப்படியே மாத்திட்டு ரீப்ளேஸ் பண்ணும். செட்டுக்கும் அப்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் சில கண்ட்ரோல் ஃப்ளோஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட்ல இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஐ மீன் எல்ஸ் இஃப் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஆல்சோ லூப் எல்லாமே பார்த்துருந்தோம், ஃபார் லூப் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இங்க HTML எப்படி யூஸ் பண்றது, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் ஃபார் லூப் வைல் லூப் அது எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஆனா HTML ஃபைல நம்ம யூஸ் பண்ணலாம், கரெக்டுங்களா? ஆனா அந்த
இஃப் எல்ஸ் இல்ல லூப் அதெல்லாம் HTML எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல 2 அப்ரோச் இருக்கு. ஒன்னு ஓல்டர் கான்செப்ட், இன்னொன்னு நியூவர் கான்செப்ட். இந்த 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூ அப்ரோச் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஓல்டு அப்ரோச் பார்க்கலாம். ஸோ HTML சிம்பிளா ஒரு இப்போ எனக்கு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ரூட் எலமெண்ட் நான் வந்து என்னோட டைப் ஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். நான் ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிட்டேன். திஸ் ரூட் எலமெண்ட் விசிபிள் இப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ இது வந்து இனிஷியலி ட்ரூ, அதாவது விசிபிளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ இது எப்போல்லாம் ட்ரூ இருக்கோ அப்போ மட்டும்தான் எனக்கு அந்த ரூட் எலமெண்ட் வந்து தெரியும். இதுதான் என்னோட கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பண்றதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணுவோம்? அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி ஆட் பண்ணி, அப்புறம் அந்த எலமெண்டோட ஐடி யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே நன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நம்ம மாற்றணும். ஸ்டைல் கொடுத்தோம், டிஸ்பிளே நன் கொடுத்தா அந்த எலமெண்ட் தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எலமெண்ட்டை ஹைட் பண்றதுக்கு கண்டிஷன் பேஸ் பண்ணுறோம். இப்போ இங்க இந்த ஆங்குலர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா இந்த எலமெண்ட்டை நான் வந்து இஃப் அப்படிங்கிற அந்த சின்டாக்ஸ்க்குள்ள நான் ஆட் பண்ணும். அதாவது அதை எப்படி ஆட் பண்ணுன்னா, அட் போட்டு இஃப். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு சிம்பிள் இங்க நான் கண்டிஷன் ஆட் பண்ணணும். எஸ் அந்த வேரியபிள் இஸ் ரூட் அட்மின் விசிபிள் அப்படிங்கிற மாதிரி இதை போட்டுட்டு சிம்பிளா எப்பயும் போல கழு பிரேக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்னோட எலமெண்ட்டை ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, எப்பெல்லாம் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த எலமெண்ட்டை நமக்கு நம்மளோட HTML ஃபைல விசிபிள் பண்ணும். இப்போ நான் வந்து இனிஷியலா என்ன பண்றேன், இதை ஃபால்ஸ்னு வைக்கிறேன். ஃபால்ஸ்னா நமக்கு தெரியக்கூடாது. கரெக்டா? ரூட் எலமெண்ட் நமக்கு விசிபிளா இருக்கக்கூடாது நம்மளோட ப்ரௌசர். சரி, இப்போ பாத்தீங்களா ரூட் எலமெண்ட் எதுவும் இல்லை. சரி, இங்க பாரு ரூட் எலமெண்ட் எதுவுமே விசிபிளா இல்லையா? இப்போ நான் இங்க போயிட்டு ரூட் அப்படின்னு மாத்திட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த எலமெண்ட் விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன் அந்த எலமெண்ட்டை நமக்கு ரெண்டர் பண்ணும். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். இஃப் கண்டிஷனு அதை காலி பிராக்கெட்டுக்குள்ள என்ன நம்ம பண்ணணுமோ அது. பட் இங்க எக்ஸ்ட்ரா ஒன்றையும் என்ன பண்ணிருக்கோம்னா, அட்டுங்கிற அந்த வேர்டை, அந்த ஒரு லெட்டரை நம்ம யூஸ் பண்றோம், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அப்படிங்களா? ஸோ இப்போ இதுவே எல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி அட் போட்டு எல்ஸ். சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ நான் இதுக்குள்ள வந்து ரூட் எலமெண்ட்டுக்கு பதிலாக H1ல வந்து நோ ரூட் எலமெண்ட் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நோ ரூட் எலமெண்ட் வரும். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த கண்டிஷனை வேணும்னே ஃபெயில் பண்றேன். ஆல்சோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ ரூட் எலமெண்ட் வந்துருச்சு. ஸோ எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வேணும்னா எல்ஸ் இஃபும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளி இது போயிட்டு அப்படின்னு போல எல்ஸ் ரெண்டு மாதிரி ஆட் பண்ணி அங்கே ஒரு கண்டிஷன் போடணும். மேபி நம்ம இப்போ இங்கே வந்து ட்ரூ ஃபால்ஸ் வச்சு பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா ஒன்று போடலாம். இல்லைன்னா வந்து வேற வச்சுக்கலாம், கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் ஈக்குவல் டூ அப்படின்னா எல்ஸுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள எலமெண்ட் வந்து இது வந்து ஜீரோன்னு இருந்தால் ரூட் எலமெண்ட் வந்து எல்சிஃப் எலமெண்ட் அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம்,
கவுண்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியலி 0 அப்படின்னு ஆட் பண்ணுறோம். அது சிக்னல் இந்த மாதிரி நம்ம எல்சிக்கு எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் அதே கான்செப்ட். பட் என்ன ஆக்டிங்கிற அந்த டேக் போடும் அவ்வளோதான். சரி, இப்போ நான் இங்கே போனேன்னா இப்போ 0ன்னு போட்டிருக்கேன். அப்போ நமக்கு வந்து ரூட் எலமெண்ட் இங்கே விசிபிளா இருக்கும். இதுவே வந்து நான் இங்க 1 அப்படின்னு போடுறேன்னா எனக்கு வந்து எல்சிப் எலமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ எல்சிப் எலமெண்ட் வந்துருச்சு. இதுவே நான் வந்து வேற ஏதாவது போடுறேன் 0 இல்லை 1 இல்லை அப்படின்னா அப்போ வந்து நோ ரூட் எலமெண்ட் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த எலமெண்ட்ஸை ரெண்டர் பண்ணும். நம்ம எப்படி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ப்ராசஸ் பண்ணணும், இங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எலமெண்ட்டையே ப்ராசஸ் பண்ணணும், எலமெண்ட்டையே ரன் பண்ணணும். இங்க நம்ம இப்போ வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிருக்கோம், பட் நீங்க இந்த இதுக்குள்ள எவ்வளவு எலமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நியூ அப்ரோச். இதுலயே ஓல்டு அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா சிம்பிள். இந்த கான்செப்ட்ல நான் என்ன பண்றேன், இதை கமெண்ட் பண்ணிட்டு ஸோ இது வந்து நியூ அப்ரோச், இது ஒர்க் ஆகும். இப்போ ஓல்டு அப்ரோச் வந்து எப்படின்னா சிமிலர் தான், ஆனா இந்த மாதிரி எல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒண்ணு அது தெரியணும்னா தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி வேணா நம்மளால கண்டிஷன் இது முடியும். இந்த மாதிரி இது நடந்தா இது நடக்கணும், அதாவது இஃப் பாஸ் ஆனா ஒண்ணு, எல்ஸ் பாஸ் ஆனா ஒண்ணு, அதுவும் எதுவுமே இல்லைன்னா எல்ஸ், இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. பட் என்ன ஓல்டு அப்ரோச் எப்படி இருக்குன்னா இங்க ஸ்டார் போட்டு என்ஜி இஃப், இதுதான் வந்து ஓல்டு அப்ரோச். நான் இங்க வந்து கவுண்ட் ஈக்குவல் 0 இப்படி நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 0வா இருந்தா ரூட் எலமெண்ட் எனக்கு விசிபிளா இருக்கும், இல்லையா அது விசிபிளா இருக்காது, அவ்வளவுதான். ஸோ இப்போ அங்க வந்து 2ன்னு நம்ம வச்சிருப்போம் கவுண்ட், அதனால வந்து விசிபிளா இருக்காது. இதுவே நான் அந்த கவுண்ட்டை 0வா மாத்தினான்னா எனக்கு வந்து அது விசிபிளா இருக்கும். சிம்பிள். தெரியணுமா தெரியக்கூடாது, அவ்வளவுதான். இஃப் மட்டும் தான் ஒர்க் ஆகும், எல்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகாது ஓல்டு அப்ரோச்ல. பட் நியூ அப்ரோச்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மாதிரி போட்டு நமக்கு கண்டிஷன்ஸ் மாதிரி நம்மளால ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சிமிலர் நமக்கு லூப்பும் இந்த மாதிரி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ லூப்புக்கு நமக்கு ஆல்ரெடி சின்டாக்ஸ் தெரியும். சிம்பிள் வந்து ஃபார் லூப்புக்கு என்ன சின்டாக்ஸ், ஃபார், அடுத்து வந்து அந்த இனிஷியலைசேஷன் அதெல்லாம் போடுவோம். பட் இங்க வந்து நம்ம இனிஷியலைசேஷன் கூட போட்டு பண்ணலாம். பட் நீங்க நம்ம ஆக்சுவலி அந்த இனிஷியலைசேஷன் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கும், எல்லாமே அரே ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டா இருக்கும். நம்ம டைரக்ட் ஒரு அரே மட்டும் இருக்கிற மாதிரி டேட்டாவை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் டேட்டா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு ஆஃப் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போதைக்கு சும்மா பழைய மெத்தட் இனிஷியலைசேஷன் அதுவே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து லெஃப்ட்னு ஒரு வேரியபிள். ஸோ நான் இது வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகாது. பட் நமக்கு எந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த பேட்டர்ன், அதாவது அந்த ஆஃப் அப்படிங்கிற பேட்டர்ன் இருக்குல்ல, அதாவது நம்ம ஆஃப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு அரேல ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் லிங்க் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், some sample data. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் லிங்க் பண்ணணும்.
நம்ம நார்மலி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபார் லூப் நமக்கு தெரியும். அந்த லூப் போட்டு இனிஷியலைசேஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டிஷன் அதெல்லாம் போடுவோம். பட் இங்க வந்து நம்ம அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அரே இல்லைன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த ஃபார்மேட்ல இருக்க டேட்டாஸை HTML நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் யூசிங் திஸ் கீவேர்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கீவேர்ட். ஸோ அப்படிங்கிறது ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டை நம்மளால வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார் லூப்கான சிம்டம்ஸ். ஸோ இந்த ஃபார் லுக்கான சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான். அட் ஃபார் இது வந்து வேரியபிள் நேம் நம்ம என்னென்ன வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட அரே நேம். அண்ட் இந்த ட்ராக் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இந்த இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்புல சில ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த ஐட்டம்ஸை எடுக்கிறதுக்காக இல்லைன்னா வந்து லூப் பண்ணி கம்பேர் பண்றதுக்காக இந்த ட்ராக் அப்படிங்கிற அந்த கீவேர்டு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் வருது, உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். VS கோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார் லூப் பண்ணா கூட எனக்கு ஹவர் பண்ணனா எலமெண்ட்ஸ்லாம் நான் ஹவர் பண்ணா அந்த எலமெண்டோட டெஃபினிஷன் அது எல்லாமே இது காட்டும். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். நம்ம VS கோட் யூஸ் பண்ணும்போது நிறைய எலமெண்ட்ஸுக்கு அவங்க அந்த டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஃபாருக்கு இது கொடுக்கல, பட் இந்த ட்ராக்குக்கு இந்த H1க்கு ஸோ எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இப்போ இந்த NGக்கு ஸோ இந்த மாதிரி என்னவோ அது எல்லாமே அந்த டெஃபினிஷன் வந்து கொடுப்பாங்க. VS இருக்கு இன்பில்டா, அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்போ ஸோ நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு இங்கே போனேன்னா நீங்க சொல்லுங்க எல்லா எலமெண்ட்டும் லூப் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால வந்து எலமெண்ட்ஸை லூப் பண்ணிக்க முடியும். இது வந்து நியூ அப்ரோச். இதே டேட்டாவை ஓல்டர் அப்ரோச்ல எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அதுல லிஸ்ட் உள்ள இருந்து நான் இந்த லிஸ்ட்டை தான் லூப் பண்ண போறேன். அதுக்கு ஸ்டார் NG ஃபார் இதுதான் வந்து அந்த லூப் பண்றதுக்கான அந்த கீவேர்ட், அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓல்டு அப்ரோச். ஸோ இதுல எப்பயும் போல நம்ம வந்து let student or இதான அந்த வேரியபிள். இப்போ இங்க ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் போயிட்டுனா எனக்கு வந்து அந்த ஸ்டூடெண்டோட லிஸ்ட்டை பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்துருச்சா. ஸோ இது வந்து ஓல்டு அப்ரோச். நியூ அப்ரோச்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அட் போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது எலமெண்ட்டுக்குள்ள. பட் இந்த ஓல்டு அப்ரோச்னா இந்த ஆட்ரிபியூட் ஆட் பண்ற இடத்துல நம்ம இந்த சேம் சின்டாக்ஸ் இங்க வந்து நம்ம அந்த லெட்டுங்கிற அந்த வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வேரியபிள் வேர்டு. அதுக்கு பதிலாக அந்த ட்ராக்கை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துப்போம் டேட்டாவை. பட் இங்க வந்து இந்த லெட்டுங்கிற வேரியபிள் நேமே போட்டு அந்த வேரியபிள் ரெஃபர் பண்றதுக்கான கீவேர்ட் அதை போட்டு நம்ம இந்த ஃபாரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிமிலர் இதே மாதிரி நம்மளால ஸ்விட்ச் கேசஸ் நம்ம பார்த்தோம்ல, அதை கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ சேம் இப்போ நம்ம NG இஃப் எப்படி போட்டோம், இஃப் எல்ஸ் இஃப் அதே மாதிரி தான் ஸ்விட்சுமே வந்து அட்டு ஸ்விட்சு நம்ம ஸ்விட்சில் வந்து அந்த இது போடணுமா, எக்ஸாம்பிள் ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரோலில் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். இதுக்குள்ள கேஸ் இருக்கு கரெக்டுங்களா? ஸ்விட்ச்குள்ள தான் கேஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கே கேஸ் போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அது என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டுருக்கோம்.
எனக்கு வந்து டச் பண்ணல. இந்த மாதிரி நான் எத்தனை கேசஸ் வேணாலும் அடுத்து ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ அடுத்த கேஸ் வேணும். அப்போ நம்ம பேசண்ட் ஆகல சார். அப்புறம் ஃபைனலி வந்து டிஃபால்ட்னு ஒன்று நம்ம ஆட் பண்ணி கரெக்டுங்களா? சரி, டிஃபால்ட் அதில் வந்து ஸோ இந்த மாதிரி இப்போ நாங்கள் ரோல்னு ஒரு அட்மின்னு இருக்கு. நான் இதை வந்து ஸ்டூடெண்ட்டாக மாற்றிக்கிறேன். அப்போதான் அந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து ஒர்க் ஆகும். நான் இப்போ எப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட் வந்துருச்சா. இப்போ நான் இங்கே வந்து வேற ஏதாவது மாத்திரம் கெஸ்ட் யூஸர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் வைக்கிறேன் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அந்த டிஃபால்ட்டா இருக்கிறது ஒர்க் ஆகும். ஸோ டிஃபால்ட் சரியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்விட்ச் கேசஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் HTML. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இஃப் எல்ஸ் இஃப் இந்த ஸ்விட்ச் கேஸ் ஃபார் லூப் இது எல்லாமே எப்படி எதுக்காக யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், இல்லை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதே பர்பஸ்க்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆங்குலர்ல நம்ம டைரக்டா HTML ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நம்மளால டைரக்டா எல்லா எலமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து நமக்கு ஆங்குலர்ல இருக்க சில கண்ட்ரோல் ஃப்ளோஸ். சில விஷயங்களை நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எலமெண்ட்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் மெயின். அண்ட் ஆஸ் யூஸ்வல் இப்போ நம்ம நீங்க வந்து HTML-ல எப்படி இஃப் எல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் எப்படி போடணும் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அப்போ டைப் ஸ்கிரிப்ட்ல எப்படி அப்படின்னா சிமிலர். ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணணும் அதே தான். இஃப் எல்ஸுக்கு என்ன பண்ணுவோம், டேரக்டா இஃப் கண்டிஷனு டேரக்டா இந்த லாக் அப்புறம் எல்ஸ் அவ்வளோதான். இதுதானே சின்டாக்ஸ். இங்க வந்து கண்டிஷன் போடணும். ஸோ இப்போ வந்து டைம் 2020 இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். பெஸ்ட் யூஸ் பண்ணணும் அவ்வளோ. ஸோ பெஸ்ட் டாட் இந்த மாதிரி இதுதான் இஃபுக்கான இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர். ஃபார் லூப்புக்கு சிமிலர். நம்ம அந்த ஃபார் லூப் போட்டு நம்ம எப்பயும் போல நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அதே சின்டாக்ஸ் தான். சம்திங் இந்த மாதிரி நம்மளால ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை அந்த ஆஃப் போட்டும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் இதில். ஸோ இப்போ வந்து லெட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஸோ நம்மளால வந்து இந்த மாதிரி போட்டு இங்கே லாக் கன்சோல் லாக் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன யூஸ் பண்ணமோ அது எல்லாமே அப்படியே நம்மளால இங்கே டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ற அந்த இஃப் எல்ஸ் இஃப் அதெல்லாம் ஃபார் லூப் அதெல்லாம் வந்து HTML நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆங்குலர்ல இந்த மெத்தட்ஸ் இந்த கான்செப்ட் மூலியமா நம்மளால பண்ண முடியும். அதுவும் இஃப்க்கு வந்து ஓல்டு அப்ரோச் இருக்கு, நியூ அப்ரோச் இருக்கு. ஃபார் லூப்புக்கும் ஓல்டு அப்ரோச் நியூ அப்ரோச் இருக்கு. ஸோ அந்த வேணும்னா நம்ம ஓல்டு அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நியூ அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் எவர் நமக்கு எது வந்து கன்வீனியன்டா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.